ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது, இனிமே உங்கள் காதலில் வந்து என்னென்ன நடக்க போகுது, உங்கள் நபர் வந்து மூன்றாம் நபர்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா, அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக உங்கள் பர்சனுடைய பேரை 3 வாட்டி மனசில் சொல்லிவிட்டு கமெண்டில் உங்கள் நபருடைய பேரை வந்து டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிருவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக கிளாஸஸ் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். இனிமே உங்கள் காதலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருந்து இனிமேல் நீங்கள் பாசிட்டிவாக மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உறவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த உறவு வேணும் அப்படின்னா, இந்த உறவை வந்து எளிமையாக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நீங்கள் வளர்த்து கொள்ளணும். வளர்த்து கொண்டால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீண்ட நாளாக நீங்கள் ஒரு நபருக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த பர்சன் வந்து சின்ன வயசில் இருந்தே உங்களுக்கு தெரியும், நண்பர்களாக இருந்து காதலிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றா படிச்சிருப்பீங்க ரொம்ப நாள். இந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருந்திருக்கும். அதனால தான் இப்போ உங்களால் இந்த பிரேக்கப்பை தாங்கி கொள்ள முடியலை. உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட பேசுகிறத கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதையுமே உங்களால் தாங்கிக்க முடியலை. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த நபருடைய பாசம் வந்து உண்மையாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஏங்க போகிறீங்க. இப்போவே நீங்கள் ஏங்கியிருப்பீங்க, ஆனால் இனிமே அது வந்து அதிகமாக போகுது. இந்த அன்பு வந்து எனக்கு உண்மையாக வேணும், ரொம்ப தூய்மையான ஒரு அன்பாக வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட போகிறீங்க. உங்களுடைய எக்ஸ் லவ் வந்து திரும்ப கிடைக்க போகுது. இப்போ உங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம். இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப். அந்த நபரை வந்து சடனாக மீட் பண்ணுவீங்க, இல்லை சடனாக அவங்க கால் பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு சின்ன மீட்டிங் வந்து உங்களுக்கு ஏற்படும். அந்த பழைய உறவுகள் வந்து உங்ககிட்ட வந்து சேர போகிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ பழைய நினைவுகளை வந்து இனிமையாக நினச்சி பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் ஆகிருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அப்போ அந்த பிரேக்கப் ஆகிருக்கும்ல ஸ்டார்டிங்கில், அந்த நபர் கூட பேச்சுவார்த்தைகள் வந்து உங்களுக்கு வரும். அந்த பேச்சுவார்த்தைகள் வரப்போ வந்து நீங்கள் அந்த பழைய நினைவுகளை வந்து மாறி மாறி பேசி அசை போட்டுப்பீங்க. இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக உங்களுக்கு இருக்கும். இந்த பர்சன் கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உறவில் வந்து ஒரு ஆறுதலை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? இது ரிலேஷன்ஷிப்பாக திரும்ப மாறுமான பார்க்குறத விடையுமே அந்த நபர் வந்து ஒரு சின்ன ஆறுதலை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு சிலருக்கு இது காதலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் ஒரு பிரேக்கப்பில் இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த பழைய காதல் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். சரியா? ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மாறிடுவீங்க. இதில் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி நடக்க போகுது. உங்களுடைய காதலில் வந்து இனிமேல் நீங்கள் வந்து நிதானமாக போக போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் தான் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமே வந்து நீங்கள் பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே வந்து கையாள போகிறீங்க. உங்களுடைய உணர்ச்சிகள், அதாவது என்ன எடுத்தாலும் இப்போவே பேசிடணும், என்ன எடுத்தாலுமே வந்து இப்போவே அவங்கக்கிட்ட கேட்டுறணும் அப்படின்னு நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த போகிறீங்க. ஒரு அமைதியான நிலையான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஏன்னா இந்த உறவை வந்து வளர்த்து கொண்டு போகணுன்னு நினைக்கிறப்ப வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் புரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா படிப்படியாக வளர போகிறீங்க. படிப்படியாக வளர்கிறப்போ இந்த காதல் வந்து ரொம்ப ஆழமான ஒரு காதலாக வந்து மாறப்போகுது. இந்த காதல் வந்து திரும்ப கிடைக்கும். சரியா? இப்போ நீங்கள் காத்துட்ருக்கீங்கல்ல, இனிமேல் இந்த காதல் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த காதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த காலில் தெளிவாக காட்டுது,
பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும், தக்க வச்சுக்கவும் முடியும். நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அந்த அவசரத்தினாலேயே சரியான நேரத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. பிரபஞ்சம் இந்த காதலுக்கு ஒரு சரியான நேரம் வச்சுருக்குது. அந்த சரியான நேரத்தில் வந்து கொடுத்துருவாங்க இந்த காதலை. அப்போ நீங்கள் அவசரப்பட்டீங்க, அவசரப்படுறதுன்னா அவங்களுக்கு போய் கால் பண்ணுறது, இல்லை மெசேஜ் பண்ணுறது, இல்லை எதையாவது சொல்லி எதையாவது நீங்கள் பண்ணி குழப்பி விட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இது தாமதமாகும், இல்லைன்னா கிடைக்காது. சரியா? சரியான நேரத்தில் கிடைக்கும். அந்த சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அவசரப்படக்கூடாது. இப்போ நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? உங்ககிட்ட இருந்து உங்கள் நபர் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு இடையில வந்து வாதங்கள் வந்து அதிகமாக இருந்து, எதிர்ப்புகள் அதிகமாக இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் ஆகியிருந்திருக்கும், பிரேக்கப் ஆகிருக்கும். சரியா? இனிமே நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கணும். ஏன்னா நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய எதிர்மறையான இதில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். எதிர்மறையானதுன்னா காதலில் வரக்கூடிய வாக்குவாதங்கள் இதெல்லாத்தையுமே சமாளித்து உங்களால் கொண்டு போக முடியும். அதனால் கொஞ்சம் இந்த காதலில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறது அப்படின்னா, கொஞ்சம் ஆப்போசிட்டாக உங்களுக்கு சாதகம் இல்லாமல் மாறுறப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இதில் வந்து காட்டுது. சரியா? அதனால் இந்த காதல் வாழ்க்கை வந்து மீண்டும் நல்லபடியாக போகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கணும். இந்த காதலில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரி பண்ணிடுங்க. சரி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து உங்களால் மாற்ற முடியும். இல்லை இப்படியே தான் இருக்கீங்க, பொறுப்பு இல்லாமல் திரும்பவும் பண்ண மிஸ்டேக்கே பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் மீண்டும் ஒரு பிரச்சனை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இதில் காட்டுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். இந்த காதலில் வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் வரும். புதிய தொடக்கம் வரப்போ நீங்களும் உங்கள் நபரும் வந்து வெளியெல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிட்டு வர போகிறீங்க, நல்ல ஊர் சுற்ற போகிறீங்க. அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து பெற போகிறீங்க. நீங்களும் உங்கள் நபரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க. சரியா? புதுசாக முயற்சி செய்ய போகிறப்போ விளையாட்டுத்தனங்கள் வந்து அதிகமாக இருக்க போகுது. உங்கள் நபர் உங்ககிட்ட பேசுகிறப்போ ரொம்ப ஆர்வமாக உங்ககிட்ட பேசுவாங்க, ரொம்ப தீவிரமாக இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புல்லரிச்சு போவீங்க நீங்கள். சரி? அவங்க பேசுகிறப்போ உங்கள் பர்சனை பார்க்குறப்போ நீங்கள் அவங்க மேலே ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து ஏற்படும். உங்கள் 2 பேருக்கு இடையிலையுமே வந்து ஒரு ஈர்ப்பு வந்து ஏற்படும். அந்த ஈர்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆழமாக்க போகுது. நீங்கள் மீட் பண்ணுறப்ப நிச்சயமாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சின்ன ட்ராவல் நீங்கள் பண்ணுவீங்க. சரியா? அந்த ட்ராவல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. 3ஆம் நபர்கிட்ட சண்டை போட்டு தான் உங்கள் நபர் உங்ககிட்ட வருவாங்க. உங்ககிட்ட வரப்போ வந்து வரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் அவங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? இருந்தாலுமே அவங்களுக்கு சில கோபமும் உங்கள் மேலே வந்து இருக்குது. நீங்கள் செஞ்ச சில விஷயங்களில் வந்து கோபமும் வந்து இருக்குது. அந்த கோபத்தை தாண்டி அவங்க உங்ககிட்ட வருவாங்க, உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் இந்த நபருக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அந்த எஃபர்ட்டுக்கான பலன் வந்து உங்களுக்கு இனிமேல் நிச்சயம் கிடைக்க போகுது. ஏன்னா அவ்வளோ நீங்கள் அழுதுருப்பீங்க, அவ்வளோ கெஞ்சிருப்பீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ரேயர் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதுதான் உங்கள் நபரை திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு காரணமாக வந்து இருக்க போகுது. உங்கள் கூட வந்து நேரம் செலவிடுவாங்க. இப்போ நீங்கள் பழைய விஷயங்களில் தேங்கி நிற்கக்கூடாது. உங்களுடைய பாஸ்டில் வந்து கொஞ்சம் தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் முன்னோக்கி போங்க. முன்னோக்கி போகிறப்ப தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். தேங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டம் நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து உங்களுக்கு தெளிவில்லாமலே போயிடும். இந்த காதலில் 2வது வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. பிரிஞ்சிருக்கீங்க, சரியாக பேசாமல் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா அது எல்லாமே மாறி திரும்ப வந்து ரீயூனியன் ஆகும். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னமுமே ஒரு தெளிவில்லாமல் தான் நீங்கள் இருக்கீங்க. சரியா? நீங்கள் எப்போவுமே வந்து பாஸ்டில் நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மாயையில் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாயை தான் உங்களை வந்து தெளிவாக்காமல் இருக்குது. சரியா? உங்கள் உறவையும் வந்து தெளிவாக்காமல் இருக்குது. மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் சமாளிக்க முடியாமல் போகுது. உங்கள் பர்சன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறது இதெல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து மாயையில் நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை ஓவராக தேவையில்லாமல் செஞ்சு தெளிவில்லாமல் போயிட்டு. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து
தெளிவாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் பிரச்சனைகள் எல்லாமே வருது. இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் சரி பண்ணணும். பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு நேரம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வரும். அந்த நேரம் வரணும் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் இப்போவும் என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை தான் திரும்ப திரும்ப திங்க் பண்ணுறது, மற்றவங்க கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் போகுது. ஏன்னா உங்கள் பர்சனை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகளை மற்றவங்க கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை விட மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால தான் இந்த காதல் வாழ்க்கையில் வந்து நிறைய மனக்கசப்புகள் திரும்ப திரும்ப ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்கள் மனசு வந்து அந்த அளவுக்கு மாறினனால நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எல்லாமே வந்து மாறி போய் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நேரம் இது. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டணும். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா உங்களுடைய வசீகரத்தன்மையை வந்து நீங்கள் அதிகமாக்கணும். சரியா? வசீகரத்தன்மை வந்து உங்ககிட்ட அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன முன் முயற்சிகள் கூட உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும், ரிசல்ட்டை கொடுக்கும். உங்கள் நபரே விரும்பி உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா அவங்களே வந்து உங்களை பார்க்குறப்ப வந்து மயங்கிடுவாங்க. ஒரு அட்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்கிறப்ப வந்து உங்கள் மேலே அந்த ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப 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 அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் முக வசீகர மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் ஸ்விட்ச் வேர்டு ஸ்பெல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இன்ஸ்டாவில் மெயிலில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் இருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டம் கொண்டு போகணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கணும். ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து அது முடியும். ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டாவில் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.